என்கிட்டயா? என்ன? நான் சொன்னா நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு எனக்கு தெரியல. இங்க பாரு குப்பாயி, நீ இப்படியே சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம இழுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். சீ சொல்லு. நானு நீயும் நம்ம சாரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ போயிட்ட. சார் என்ன தெரியுமா சொன்னாரு? வந்து உன்னை எனக்கு பிடிக்கும் திவ்யா. என்ன சாருக்கு பிடிக்குமா? ஏய் என்ன சொல்ற? இங்க பாரு திவ்யா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாத. நான் சொல்றத முதல்ல கேளு, அது முழுசா கேளுடி. ஏய் என்னன்னு சொல்லுடி, எனக்கு ஆர்வமா இருக்கு. சாரு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? சத்தியமா என்னால நம்பவே முடியல. சீக்கிரம் சொல்லு. சாரு வந்து உன்னை எனக்கு பிடிக்கும் திவ்யா. ஆனா நீ வேற கம்யூனிட்டி, நான் வேற கம்யூனிட்டி. அதனால தான் நான் உன்னை பிடிக்காத மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு நேற்று வர உன்னை பிடிக்கல போல. ஆனால் இன்னைக்கு அவர் வந்து உன்னை இந்த தாவணி பாவாடையில் பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. ஆனால் அவர் வந்து வீட்டுக்கு பயப்படுறாராம். நீ என்ன முறைச்சாலும் அதுதான் உண்மை. குப்பாயி, நீ சொல்றது எல்லாமே உண்மையா? ஏய் நான் உண்மையை தாண்டி சொல்றேன். நான் ஏன் உன்கிட்ட பொய்ய சொல்லணும்? எனக்கு அதுல என்ன வருது? அது மட்டும் இல்ல, சார் அந்த மாதிரி சொன்னதுமே எனக்கு அந்த இடத்துல அழுக வந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் சொன்னா நீ எங்க நம்ப போற? அதுக்கப்புறம் உன்னோட தலையெழுத்து என்னவோ அதுபடி நடக்கட்டும். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். நான் உன்னை நம்புறேன்டி. சாரி என்னை பிடிக்கும்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா கேவலம் போயும் ஜாதிக்கோசரம் என்னை பிடிக்கலன்னு சொன்னாரு பாரு. சத்தியமா சொல்றேன், இனிமே அந்த ஆளு என்னடி? நான் சொல்றேன், எனக்கு அவன் வேண்டாம். படிச்சிருக்கான், நமக்கு எல்லாத்துக்கும் பாடம் சொல்லி தரவன், இவனே பாகுபாடு பாக்குறானே, இவெல்லாம் ஒரு வாத்தியாரா? திவ்யா கோச்சிக்காத, அவசரப்பட்டு சார அவனே இவனேன்னு பேசாத. அவரு நமக்கு பாடம் சொல்லி தர குருடி. பொடி மயிறு, என்னடி குரு? குருவா குரு? அவன் நல்லதை சொல்லி தரணும்டி. அவனே போயிட்டு ஜாதிய மதம் பத்தி பேசுறான் பாரு. இவனுக்குலாம் யாராடி வாத்தியார் வேலை கொடுத்தது? அவனை சரிடி, இனிமே இப்ப சொல்றேன்டி. அவன் என்னடி என்ன வேணாம்னு சொல்றது? நான் சொல்றேன்டி, அவன் எனக்கு வேண்டாம். அவன் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கும் தெரியாது, நான் என்ன கம்யூனிட்டின்னு அவனுக்கும் தெரியாது. ஆனா கம்யூனிட்டின்னு ஆடுறான். ஏய் விடுப்பா, நீ எப்ப கோவப்படுற? வா போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம். உங்க அண்ணா வேற அப்பவே வந்து கூப்பிட்டு போனாரு. இவருக்கு கோவத்துல நீ வேற மண்ணாங்கட்டி. எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன் ஃபர்ஸ்ட். ஏய் உங்க அண்ணன் திட்டுவார் இல்லப்பா? ஆமா, பெரிய அண்ணன், பொல்லாத அண்ணன். இருந்து கையோட கூட்டிட்டு போகாம எங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. அவெல்லாம் ஒரு அண்ணனா? இருக்கிற கோவத்துல டென்ஷன் ஆகுது. திவ்யா அப்படி பேசாத. உங்க அம்மா உன்னை விட்டுட்டு இறந்து போனப்ப உங்க அண்ணன் உன்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விடல. வேலைக்கும் போய்கிட்டு உனக்கும் சமைச்சு கொடுத்துட்டு படிக்க வைக்கிறாரு. முக்கியமா இதெல்லாம் நினைச்சு பாருடி. லூசு மாதிரி அவர் மேல கோவப்படாத. உனக்காக அவர் வாழ்றாரு. தனக்குன்னு ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்காம நீ ஏன் இப்படி நன்றி மறந்து பேசுற திவ்யா? ஏய் அவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு தெரியும். நீ சும்மா இது பண்ணிட்டு இருக்காத, போ ஃபர்ஸ்ட். திவ்யா இந்த மாதிரி நீ என்கிட்ட கோமா பேசுறத நான் மன்னிக்கிறேன். ஆனா உங்க அண்ணனை பேசுற பாரு, எனக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கலடி. நான் வரேன். சீப்போ கிளம்பு. திவ்யா இங்க என்ன பண்ற? கோயிலுக்கு வரலையா? வரேன். நீங்க போங்க, நான் முன்னாடி. அண்ணா எனக்கு தலை வலிக்குது, நீங்க போங்க. என்னை எதிர்பார்க்காதீங்க, நான் வீட்டுக்கு போறேன். சீதா. அண்ணா திவ்யா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. போதும் நிறுத்து. நீ என்ன சொல்ல போற இதுக்கு மேல? திவ்யா அமைதியா இரு. எதுக்கு இப்படி கோயில் வாசல்ல கத்துற? ஓ, நான் கோயில் வாசல்ல பேசுறது உனக்கு கௌரவ பிரச்சனையா இருக்கா? சீச்சி, நீ இப்படி இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லைண்ணா. ஆனா என் ஃப்ரெண்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பெருமையா பேசினான். உங்க அண்ணன் உனக்காக கல்யாணம் பண்ணாம இருக்காரு, ரொம்ப நல்லவரு, உன்னை நல்லா படிக்க வைக்கிறாரு, ஹாஸ்டல்ல கூட சேர்க்கல, யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னான். ஆனா அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு அடுத்த நிமிஷமே நீ நிரூபிச்சிட்டியே. ஏய் வாய் மூடு. என்ன பேசிட்டே போற விட்டா? ஆமா, நீ பேசுற, நீ கத்துற, நீ எல்லாமே பண்ற. இங்க நான் இதுக்கு தான் சொன்னேன், நான் வரேங்க. சீதா உனக்கு என்ன ஆச்சு? உனக்காக தானே எங்க பேசிட்டு இருக்கேன். எதுக்கு அழுகுற?
நீ உன்னை அழுக வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல. அமைதியாக இரு கொஞ்ச நேரம். திவ்யா, பொண்ணா லட்சணமாக நடந்துக்கோ. கோயில் வாசல்ல 4 பேர் பார்க்குற மாதிரி கத்தி கத்தி குரலை ஒசத்தி பேசாத. ஓ, நான் 4 பேர் பார்க்க நடந்துக்கணுமா? நீ 4 பேர் பார்க்குற மாதிரி எவனோ ஒருத்தன் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்திருக்கே, உனக்கு அறிவில்ல? ராவணன், இதுக்கப்புறம் நான் இங்க நிக்கல, நான் கிளம்புறேன், என்ன விடுங்க. உங்களுக்கு தான் அறிவு வேணா? எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாம இருக்காரு, கவர்மெண்ட் ஜாப், அதனால உங்க புருஷனை விட்டுட்டு எங்க அண்ணன் கூட ஓடி வர பாக்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லையா? அன்னைக்கு எங்க அண்ணன் உங்க பின்னாடி வரும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீல. இன்னைக்கு எங்க அண்ணன் உங்களையே நினைச்சிட்டு வாழுதுதான். ஆனா நான் மாத்தி எங்க அண்ணனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு புருஷனை விட்டுட்டு எங்க அண்ணன் கூட அழியறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? சீச்சி, நீங்களும் ஒரு பொம்பளையா? தப்புதாம்மா திவ்யா, வாய்க்கு வந்தபடி பேசாத திவ்யா. சீ, வாய் மூடு. புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட அலையிற நீ என்ன பேர் சொல்லி கூப்பிடுறியா? உனக்கு என்ன தராதர இருக்கு ஏன் பேரை சொல்றதுக்கு? போடி ஃபர்ஸ்ட். இவர் அரைஞ்சனா வச்சுக்கோ, வாய் பேசாத. எதிர்த்து என்னடி பேசிட்டு இருக்க? இங்க வந்து போடி வீட்டுக்கு முதல்ல. நல்லா இருக்குனே. நான் வீட்டுக்கு போறேன். இவளை கூட்டிட்டு நீ ஊரா சுத்து. நல்ல புடவைலாம் எடுத்து கொடுத்துருப்ப போல. அவ மூஞ்சியும் முகக்கட்டையும் பாரு. அவளை பார்த்தாலே அசிங்கமா இருக்குனா. அவ புருஷனை விட்டுட்டு உன் கூட வந்திருக்கா. நீயும் வெக்கம் கெட்டு அவ கூட அலையிற. ஏன்னா இத்தனை வருஷம் நீ கல்யாணம் பண்ணாம அவளை நினைச்சிட்டு இருக்கேன்னு சந்தோஷம் தானே பட்டேன். ஆனா இன்னொருத்த பொழப்புல மண்ணள்ளி போட்டுட்டு அவன் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்து ஊர் சுத்துற அளவுக்கு நீ ரொம்ப கேவலமா போயிட்டியே. அதை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்குண்ணா. திவ்யா, என்ன பார்த்தா அசிங்கமா இருக்குன்ற? நிச்சயமா உன்னை பார்த்தாதான் அசிங்கமா இருக்கு. இனிமே நீ இருக்க வேண்டிய வீட்ல நான் இருக்கவே மாட்டேன். நான் போறேன் ஃபர்ஸ்ட். திவ்யா, திவ்யா, ப்ளீஸ் திவ்யா, நான் உங்க அண்ணன் விட்டு போயிடுறேன். வயசு பொண்ணு, நீ எங்கேயும் போக கூடாது. நீ யாரு? எங்க அண்ணன் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கும் எனக்கும் என்னடி சம்பந்தம்? போடி ஃபர்ஸ்ட். வயசுல பெரியவளையும் பார்த்து மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். சிப்போ. திவ்யா, இந்த மாதிரி நீ பேசாத. உங்க அண்ணன் கிட்ட மரியாதையா பேசு. அது மட்டும் இல்ல, இது பொது இடம். ஏன் இவ்ளோ ரகடா நடந்துக்கற? ஏய், இது ஏன் குடும்ப விஷயம். ஏன் குடும்ப விஷயத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கிளம்படி முதல்ல இங்க இருந்து. திவ்யா, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். நீ இப்பதான் தெரியுது என்ன ஃப்ரெண்டா நினைக்கலன்னு. ஃப்ரெண்டுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத உன்கிட்டலாம் எனக்கு பேசணும்னு அவசியம் இல்ல. நான் வரேன்டி. சீ, இனிமே என் மூஞ்சி கூட முழிச்சிடாத. நான் போறேன். திவ்யா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு திவ்யா. அதுக்கப்புறம் இந்த அண்ணனை நீ என்ன வேணா சொல்லு. உன் காலில் இருக்க செருப்பு கழட்டி கூட அடி, நான் வாங்கிக்கிறேன். இங்க பாரு, நீ என்கிட்ட எதையும் சொல்லி மனசை மாத்த முடியாது. 1000 தான் இருந்தாலும் அவ கல்யாணம் ஆனவானா, அவ கூட நீ ஏன் நான் சுத்துற? அது தப்பு இல்லையா? அதை என்னன்னா நீ நியாயப்படுத்துவ? சரி சொல்லு, என்ன சொல்ல போற? நீ நினைக்கிற மாதிரி சீதா வேறவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போனது உண்மைதான். ஆனால் கல்யாணம் பண்ண அடுத்த 3 மணி நேரத்தில் சீதாவோட ஹஸ்பண்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருமா. என்னன்னா கதையா? ஒரு பொண்ணு தானே, முழுசா பேச வருது புரிஞ்சுக்காம நீ இடையில அப்படி பேசுறியே. பொண்ணுன்றதை மறந்துட்டியா திவ்யா? சரி சொல்லு, என்ன நடந்துச்சு? சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவங்க தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கா. அவங்க தம்பி அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் போயிட்டு பேசியிருக்கான். ஆனால் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கவே இல்லை. ஏன் ஒத்துக்கலைன்னா, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், பணக்கார பையன், இப்போ வந்து சொல்கிறியே அப்படின்ட்டு கௌரவம் என்ன ஆகுன்னு அவளுக்கு விருப்பமே இல்லாதவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணாலும் தாலி கட்டி போகும்போது 3 மணி நேரத்தில் ஒரு விபத்தில் சீதாவோட கணவர் இறந்துட்டாரு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் விதவையா வெள்ளை புடவையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா சீதா. என்னன்னா சொல்ற? திவ்யான், அண்ணே சொல்கிறத நம்புறியான்னு எனக்கு தெரியல திவ்யா. சீதா கல்யாணம் பண்ணிட்டு போனது வேணா தப்பாக இருக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. அவள் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரை போராடிட்டு இருக்கா. ஆனால் முடியாத பட்சத்தில் கல்யாணம் பண்ணிட்டா. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. ஆனால் அவள் என்ன பண்ணுவா திவ்யா? அந்த இடத்துல ஒன்றை நினச்சி பாருமா. என்னங்க நீங்க வாழ வேண்டிய புள்ளிய அப்படி சொல்றீங்க? ஏங்க அதுல தப்புங்க. சாரிம்மா, நீ ஒரு பொண்ணு, புரிஞ்சுக்க வேண்டதில் தான் சொன்னேன் அப்படி. பரவாயில்லண்ணா.
அன்னைக்கு சீதாவை 2-3 நாள் முன்னாடி மார்க்கெட்டில் பார்த்தேன்ப்பா. அப்போது அவன் என்கிட்ட பேசினான். நான் உங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ணது தான் தப்பு தான், அதுக்கான தண்டனை தான் இப்போ நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். என்னை விட்டு விலகி போயிடுங்க, தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்கன்ட்டு என்கிட்ட அழுதா கெஞ்சினான். கோவமாக கூட பேசினான். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க, 1000 தான் இருந்தாலும் நான் விதவை அப்படின்லாம் பேசினான். ஆனால் இத்தனை வருஷம் நான் இவளுக்காக தானே வாழ்ந்தேன். கடவுள் ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் மறுபடியும் சீதாவை என்கிட்டயே விட்ட மாதிரி எனக்காக அவள் படைச்சவ, அதனால தான் என்கிட்டயே மறுபடியும் கண்ணில் காட்டுறாருன்னு நானே நினச்சிட்டு சீதாவுக்காக இத்தனை வருஷம் ஏங்கிட்டு இருக்கேன்னா சீதாவை இந்த குளத்தில் நான் எப்படி விட்டுட்டு போவேன்? சொல்லு திவ்யா. எனக்கு புரியுதுண்ணா. ஐயோ, இது தெரியாம நான் உங்களை கோவமா பேசிட்டேனே. சீதா அண்ணி, சாரி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்ப எங்களோட சூழ்நிலையே வேற. நீங்க ரொம்ப பணக்காரங்க. அதனால அண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எப்படி தெரியுமா அழுதுச்சு? நான் அந்த தூரத்துல இருந்து அண்ணா அழுகிறத பார்த்துட்டு உங்க மேல ரொம்ப கோவப்பட்டேன். எங்க அண்ணா என்ன விதத்துல குறைஞ்சிட்டாரு, ஏன் எங்க அண்ணனை விட்டுட்டு அவங்க போறாங்கன்ட்டு நான் ரொம்ப அழுதேன் தெரியுமா? அதனாலதான் அண்ணி நான் கோவத்துல உங்களை பார்த்ததும் கண்டபடி பேசிட்டேன். நான் மன்னிச்சிருங்க அண்ணி. திவ்யா, பரவாயில்ல திவ்யா, எல்லாரும் வேணும்னு பேசுறது இல்லைல்லடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ முதல்ல அலறத நிறுத்து. இப்போ சொல்லு திவ்யா, என்னோட தங்கச்சியா நான் பண்ணது சரியா தப்பா? என் அண்ணன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாதான் அது தப்பு. ஆனா என் அண்ணன் எதையுமே பொருட்படுத்தாம அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சில்லண்ணா, அங்கேயே நீ பெரிய ஆளா நிக்கிறேன்னா உனக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி, நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? திவ்யா, அண்ணியை முறைப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அவங்க வீட்டில் யாரும் இல்லை, நம்ம வீடு மாதிரி தான். அவங்க தம்பி தான் எல்லாமே. இதை பொறுமையாக பேசி அண்ணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். நீ இப்போ வீட்டுக்கு போ. சாமி அப்புறம் கும்பிட்டுக்கலாம். அதான் எல்லாமே நல்லதாக நடக்குதுல்ல, நீ வீட்டுக்கு போ. சரிண்ணா. சீதா அண்ணி, வாய்க்கு வந்தபடி கண்ட மாதிரி பேசிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அண்ணி. பரவாயில்ல திவ்யா, நீ என் குழந்தை மாதிரி. உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா வேற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனா நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்லடா, சரியா? அது மட்டும் இல்ல, குழந்தைங்க தப்பு பண்ணா பெரியவங்க மன்னிப்பாங்க. நீ ஏன் குழந்தை மாதிரி, நான் உன்ன மேல கோச்சிக்கவனா? சாரி அண்ணி, எங்க அம்மாவே எனக்கு மறுபடியும் கிடைச்ச மாதிரி இருக்கு. அண்ணி, நான் வீட்டுக்கு போய் அண்ணி, அம்மா போட்டோவை பார்க்கணும். நீங்க அண்ணன் கூட ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போங்க அண்ணி. என்னங்க, வரவா வீட்டுக்கு? வேண்டாம் வேண்டாம், அது தப்பாயிரும். என்னையும் அழ வைக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து. திவ்யா நீ வீட்டுக்கு போ, அண்ணியை அவங்க வீட்டில் விட்டுட்டு வரேன். சரிண்ணா. ஏயா, என்ன பல்ல கட்டிட்டு உட்காந்துருக்குற? ஏய், சம்மந்தி அம்மா வந்திருக்காங்க. என்ன கறி எடுத்துட்டு வரதுன்னு தெரியல, அதான் யோசனையில உட்காந்துருக்கேன். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது எனக்கு சரியா படல. என்னத்த நினைச்சிட்டு பேசுனீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னத்த நினைக்கிறாங்க? வீட்டுக்கு விருந்தாளி வந்தா கறி எடுத்து போறது இல்லையா என்ன? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். ஐயா, இந்த வீட்டோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் சொந்தக்காரி அதான் மகா. அதான் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. வந்ததுல இருந்து ஒரு ரூபா உட்கார வச்சு இலையில சோறு கொடுத்துருப்போமா, அதை விடு. இந்த பால் பழம் தான் கொடுத்துருப்போமா. அந்த பையன் தான் நல்லா படிச்சிருக்காரு, ஏதோ ஒர்க் பண்றாராம். இப்ப இன்னும் என்ன வேணும்? இன்னும் ஒரு நாள் கூட சோறு அந்த பிள்ளைங்க திங்கல. கல்யாணம் பண்ண கையோட மறுநாள் மாமியா வீட்டுக்கு போயிட்டா. இன்னைக்கு வந்திருக்கிறான், சரியா? அன்னைக்கெல்லாம் ஒன்றும் காணா. இன்னைக்கு நம்ம நீ சம்மந்திக்கு வந்து கறி எடுத்து வரேன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் சரியா படல. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இல்லை, என்ன நினைக்கிறேன்னு சொல்லேன். யோ, பல்ல கட்டிட்டு உட்காந்துருக்கான் பாரு. ஏய் சம்மந்தி, ஒரு வயசு பிள்ளைய கூட்டிட்டு வந்துருக்காங்க. என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? 2 பேருக்கும் சோறு ஒரு வாரம் கொடுக்கறது இல்லையா வீடு தேடி வந்தவங்கள? இங்க பாரியா, சம்மந்தியா பாரு. இந்த பல்ல கட்டிக்கிட்டு கண்ணை சிமிட்டிக்கிட்டு இந்த தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு இந்த இங்கிட்டும் இங்கிட்டும் பூனை மாதிரி அலையிற வேலையை நிறுத்திக்க, இல்ல கட் பண்ணிட வேண்டியே. சிண்டு முடிஞ்சி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அமுத்திக்கிட்டு உட்காந்துருந்தா போதுங்கிறேன். சம்மந்தி அம்மாவை நான் பாத்துக்கிறேன் பாசமா. பொத்திக்கிட்டு வீட்டு பக்கத்துல வராம இரு, அது அதை விட நல்லது. எல என்ன அமுத்திக்கிட்டு உட்காந்துருங்கிற? என்னல வாய் நீளுது?
ஏ குண்டூசி வாமா. ஆமா என்ன ஓமா ரெண்டு பேரும் நாய் மாதிரி கத்திக்கிறீங்களே சத்தம் வீதி வரைக்கும் கேக்குது என்ன மாமா எத்த உனக்கு அது கொஞ்சம் கூட அறிவு வேணா ஏன் அப்படி கத்திக்கிட்டு கிடக்குற மாமா மண்டையில தான் மூளை இல்ல அது எனக்கு தெரியும் உனக்கு கூடவா என்ன மாமா முறைச்சிட்டு இருக்க என்ன குண்டூசி, என்ன இந்த பக்கம் சேலையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கிற? புது துணிமணி நல்லா இருக்குடி. இந்த மாதிரியே இருந்தீங்கன்னா சீக்கிரம் உன் மாமன் உன்னை கட்டிக்க மாட்டானா? நம்ம ஏன் போய் அவனை தொங்கணும்? ஏன் மாமா ஏன் இவ்வளவு நாள் நான் என்ன துணிமணி இல்லாமையா அலைஞ்சேன் உன் மாவனுக்கு என்ன பிடிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன குறைச்ச என் ஊர்ல திருவிழா அதனால உன் மாவனை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் எங்க மாமங்க மாமோய் எத்த மாவனை கூப்பிட்டா நேரம் ஆகுது கடையெல்லாம் சாத்திட்டு போயிட்டா அப்புறம் நான் வளையல் எங்க போய் வாங்குவேன் பூ போட்டு எங்க வாங்குவேன் கூப்பிடுத்த உன் மாவனை ஏ குண்டூசிய நல்லா இருக்குடி சேலை இந்த மாதிரியே கட்டிக்கிட்டு இந்த சேலையை கட்டிக்க என்ன இதுக்கப்புறம் வந்து அந்த துணிமணி போட்டு அரைக்குறையா நல்லா இல்லடி இப்படியே இருடி லட்சணமா இருக்கிற இரு பூ கொண்டுட்டு வரேன் அது சரி மாமியே ஐத்த என்னத்துக்கு இருக்கிறீங்களாக்கும் இது வரைக்கும் ஒரு சேலை துணிமணி வாங்கி கொடுத்துருக்கீங்களா இந்தாடி கட்டிக்கொடி அப்படின்னு ஒண்ணுக்கும் லாய்க்கல பேருக்கு தான் ஐத்த மாமே என்ன சொந்த பந்தமோ குண்டூசி நாக்கு நீளுது. அப்புறம் பாரு, அப்புறம் இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர முடியாது. என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற மாமன்ற மரியாதை இருக்குதா அவர் ஆயிரம் இருந்தாலும் ஒரு தாய் மாமண்டி மாமா கிட்ட மன்னிப்பு கேள்வி ஏ மாமோய் மன்னிச்சுக்கோ என்ன சும்மா காமெடி பண்ணி அது காமெடி இருந்தாலும் நெசந்தானே ஒரு துணிமணி எடுத்து கொடுத்துருக்கீங்க நீங்க சும்மா போ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு எத்தே நான் வேணா உன்கிட்ட சாரி கேட்கிறேன் நீ கூட யாரத்த அந்த ஆளு ஏன் மாமன் தானே தாய் மாமா இன்னும் வரைக்கும் ஒரு சட்டி துணிமணி எடுத்து கொடுத்துருப்பாரா எங்க மாமன் ஏதோ அண்ணே வீட்டுல மாமனை கட்டணும் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டு எங்க அம்மா இப்பதான் எங்க அம்மாவுக்கு முடிப்பு வந்துருக்குதாட்டுக்கு உன் வீட்டுக்கு பொண்ணே கொடுக்கூடாதுன்னு எனக்கு கண்டிஷன் போட்டு வச்சிருக்குது வீட்டுக்குள்ளார நான் என்ன பண்ணிவிட்டேன் எங்க ஆயா சேலையை எடுத்து சுத்திக்கிட்டு சரி மாமா கையை பிடிச்சிட்டு திருவிழாக்கு போலான்ட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இங்க வந்துட்டேன் உன் மாமனை கூப்பிடு எனக்கு நேரம் ஆகுது எதை முறைக்க அத்தை போத்தே சிச்சி என்னத்த சொல்றதுன்னு தெரியல சரி இரு வார பூ கொண்டுட்டு வார பிரிஜில பூ இருக்குது அது வந்துருவாரு கொஞ்சம் சீக்கிரம் வா இந்த சொட்டத்துல மேல எனக்கு நம்பிக்கை இல்ல இவெல்லாம் ஒரு மாமரா மாமாவா தாய் மாமனா முகரைய பார்க்காரு ராம் போட்டவன் எனக்கு ராமத்தை போட்டுருவான் ஐயோ அவன் நல்ல விதமா தானே சொல்றா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்பதான் அவன் உண்மையான தங்கச்சி மகன் கோச்சுக்கத மாமோய் நான் சும்மா யார்கிட்ட விளையாட போறேன் தாய் மாமா கிட்ட தானே விளையாட முடியும் உன் மாவனும் வீட்டுக்குள்ள பொட்டிக்குள்ள வச்சு பூட்டின மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சிருக்க போயிட்டு என்னடா அத்தை மூளை இழுத்துட்டு அங்கிட்டு மட்டும் போடான்னு ஏதாவது சொல்லி வளர்க்குறியா உன் மண்ணில மூளையும் இல்லை களிமண்ணும் இல்லை அதே மாதிரி உன் மாவனையும் வளர்க்குற பொம்பளை பிள்ளை மாதிரி நான் வேணா கோயில் கடைவீதிக்கு போயிட்டு கோபுரம் மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து தரட்டா உன் மாவனுக்கு பூசி குளிப்பாட்டு விட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்க மாமோய் வாய் முடுக்கழுத சும்மா தங்கச்சி மாவளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. இன்னைக்கு பாரு என்ன வாய் பேசுறேன்ட்டு. என்ன மாமோய் திட்டுறா கோச்சுக்கத மாமா கழுத இன்னைக்கு தான் நான் உனக்கு தாய் மாமே சரின்னு பேசுறேன்னு நான் விட்டுறேன். நாளைக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளை வந்துட்டா நான் உனக்கு மாமனாடியே. நீ இப்படி இப்படி பேசினா ஊர் அளவு ஒருத்தியும் ஒருத்தனும் மதிக்க மாட்டான் இந்த மாமாவை. அப்புறம் நல்லா இருக்குமா சொல்லு ஏண்டிய சொல்லுடியே. சோறு திங்கணும் ஊர் சுத்தணும் அதுதான் எனக்கு தெரியும் தெரிஞ்சதெல்லாம் உன் மகன் தான் எனக்கு போ அங்கிட்டு அட்வைஸ் பண்ணாத தின்னுக்கிட்ட கழுத மாமனார் கிட்ட மரியாதையா பேசணும். ஊர்ல ஒருத்தையும் மதிக்க மாட்டாரதான் சொல்ல வரேன். அப்புறம் பாரு ஊர்ல தப்பா பேசுவாங்க. ஒரு மாமனார் கிட்ட மருமக எப்படி நடந்துக்கிறா பாருன்ட்டு புரியுதா? இந்த ஏண்டி இவ்வளவு பெரிய சொத்துக்கு ஓனரா இருக்க போறேன் நானு என்னடியே பண்ணக்காங்க ஒரு மாதிரி நம்ம ஊரலுங்க மதிக்க வேணா கொஞ்சம் அடக்க உடக்கமா இரு வெளியில வந்தா மாமா சொல்லுங்க மாமா மட்டும் சொல்லணும் புரியுதா? கழுத கொண்டு செய்ய என்ன அங்கிட்டு திரும்பி நிக்கிற மாமா இவ்வளவு நேரம் மூச்சை கிணறிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறேன் காலையே வாங்கிக்கலாம் அப்படித்தானே கடமைக்கு கத்திக்கிட்டு இருக்கிறானா? ஐயோ கடவுளே அதுவும் கூட்டிட்டு ஊற சுத்து அவன் வந்தா கூட்டிட்டு போ இல்லனா கம்முனு நீ மட்டும் போ. கூட்டிட்டு போணுமா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அப்புறம் நல்லா இருக்காதா? அம்மா நான் கூட்டிட்டு போவேன் ஊர் சுத்துவேன் வராமலாம் இருக்க கூடாது அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது மாமா நீ சொல்லக்கூடாது உன் மாவனுக்கு எனக்கும் 1000 இருக்கும் நாங்க எங்கிட்டாவது போவோம் வருவோம் நீ எல்லாம் கேட்கக்கூடாது. சின்ன வயசுல இருந்து மாமா மாமனு சொல்லிவிட்டு இப்ப என்னமோ வந்தா கூட்டிட்டு போங்கிற டென்ஷன் ஆயிடுவேன் மாமா. இவ்வளவு நேரம் நீ பேசுறது வேற என் மாமனையும் என்னையும் சேரக்கூடாதுன்னு நீ நினைச்சுன்னு வச்சுக்கோ. இந்த காலை தூக்கி உன் கழுத்துல வச்சு கொண்டுருவேன் மாமா. மாமனை பார்த்து பேசுற பேச்சா கண்ணு இது மாமா இந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு நீர் எழுவ அழுதுகிட்டு என்கிட்ட ஏமாத்திக்கிட்டு நிக்க
நிக்காத, போ அங்கிட்டு. நீ பேசுறது ஒண்ணும் சரியில்லை. மாமனே என்னை பிரிக்கணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க மாமா. இப்ப காலத்துக்கு நெச்சமாவே கோட்டல வச்சு கொண்டுருவேன் மாமா. போ மாமா, எனக்கு டென்ஷன் ஆகுது. போ மாமாங்கிறேன். போ மாமா. பேசாம வீட்டை விட்டு வெளியில போயிடணும். பொண்டாட்டி கொஞ்ச நாள் மதிக்காம இருந்தா அதை பார்த்து என் மவனும் கத்துக்கிட்டான். தா வீட்டுக்கு வரப்போற மருமவ இவ இப்பவே இந்த போடு போடுறா. மருமகளை வந்துட்டா சோறு தண்ணி போட மாட்டா. இதுக்கு தான் சொந்தத்துல பொண்ணு எடுக்காம அசல்ல பொண்ணு எடுக்கணும். ஏன்னா தங்கச்சி மவனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அப்புறம் எப்படி இவன் எனக்கு சோறு போடுவான்? வெளியில பொண்ணை பார்த்துருக்கலாம் பேசாம மவனுக்கு. ஏய் மாமோய், நீ நல்லது நினைச்சினா நல்லா இருப்ப. நீ நல்லது மட்டும் நினைக்காம என் மாமனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சின்னு வச்சுக்கோ. இங்க இருந்து ஓடி வந்து அப்படியே கழுத்து நெரிச்சு கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேன். போ மாமா ஃபர்ஸ்ட். கொய்யால இவெல்லாம் ஒரு மாமனாராம், மானங்கட்டா. ஏய் அத்தா, சீக்கிரம் வந்து ஒளி. உன் மாமனை வேற வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா? இல்ல எங்க போயிட்டான் அவன்? ஏய் அம்மா, வந்துட்டே இருடி. ஏத்தா வந்து ஒளித்தா லூசு. இங்க பாரு குண்டூசி, தேவையில்லாம கத்திட்டு இருக்காத. வந்துட்டேன் அத்தை. ஐயே, ஏய் அத்தை, பல்ல சத்தம் மூடு. என்னத்த வச்சிருக்கிற கையில? வில்லு மாதிரி இருக்குது. இங்க பாரு குண்டூசி, இதுதான் பூவு. நான் தான் பிரிட்ஜ்ல இருந்து பூவை எடுத்து வரேன்னு சொன்னேன்ல. ஏத்தா, இங்க பாரு குண்டூசி, இருக்கிறதான் எடுத்து வர முடியும். உனக்கு பிடிக்கும்னா வச்சுட்டு போ. ஏத்தா, என்ன தண்ணிக்கு போட்டா இந்த மல்லிகை வாங்கி 4 முளை தலையில வச்சுறத விட்டுவிட்டு பிளாஸ்டிக் பூ எதுக்கு தேவை வாங்கியிருக்கிற? எத்த, உனக்கு கொஞ்சம் கூட மூளையில புத்தியே இல்லத்தா. போட்டா ஏண்டி, மூளையில எங்கடி இருக்குதும் புத்தி? சரி அதை விடு. 7 முளத்துக்கு பூ கேட்குறியே, முடி எங்க வச்சிருக்கிற சொல்லு பாப்போம். குண்டாமணியை கூட தாண்டல உன் முடி. உனக்கு பூ ஒண்ணுதான் இது. இருக்கிறத வச்சுட்டு போ. மவனை அங்க வாங்கி தர சொல்லு. சரி சரி, குடு குடு. ஏத்தா, நல்லா இருக்குதா. தெரியாம பேசிக்கிட்டேன். எங்க உன் மவனை காணா? ஒளிச்சு கூட வச்சிருக்கீங்களா? வரட்டும் அவன். இவங்க ஆயி 40 இருந்து என்ன சாவடிச்சா, இப்ப இவன் மருமகளை வந்து என்ன சாவடிக்க போறா. போ, விதி யார முடியும்? விதி யாரால வெல்ல முடியும்னு சொல்லணும். அது என்ன தனியே? எங்க அம்மா எப்படியோ தா, நான் வந்து மாமாவை உன்னையும் உசுரா நினைக்கிறேன். மாமாவை உன் மவனை அவனை அதை விட உசுரா நினைக்கிறேன். உனக்கு இங்கெல்லாம் என்ன சொன்ன புரியுது. அவன் எங்க அவனை வர சொல்லுத்தா? ஏ கிறுக்கி, நீ மாமா மாமாவை கூப்பிடுறீ. அவனை இவனையும் அதை வெளியில கூட்டிட்டு போயிட்டு வருவா இரு. அப்ப இல்ல இழுத்துட்டு வர. அது பேண்ட் சட்டை மாட்டிட்டு இருக்கான். ஐ, மாமா பேண்ட் சட்டை போடுதா? ஐயோ, எனக்கு பார்க்கணும் போல இருக்குது. சரி சரி, இரு நான் வரேன். உள்ளக்கில வந்துடாதீ. பேண்டா? ஆமா மாமா, பேண்ட் போட்டுட்டு வந்திருக்கிற. சீ, வேட்டி கட்டிட்டு வா. ஏய் அத்தை மாவளே, எதுக்கடி இப்போ என் பேரை ஏழை விட்டுட்டு இருக்க? இதுக்கு பேரு பேண்ட் ஷர்ட், சரியா? பேரு கிடையாது. மாமா, சாரி மாமா, பேண்ட் சட்டமா வேட்டி கட்டிட்டு வா மாமா. நான் எப்படி சேலை கட்டிட்டு வந்திருக்கேன், எனக்கு மேட்சாவா மாமா? ஏய், எனக்கு வேட்டிலாம் கட்ட தெரியாதுடி. இரு வரேன், அழுது தொலையாத. வேட்டி கட்டிட்டு வந்தா நம்ம 2 பேரையும் ஊர 4 பேர் பாப்பாங்க மாமா. ஜோடியா அழகா இருக்குன்னு அதான் மாமா சொல்றேன். மாமா மாமா சீக்கிரம் வந்து, ரொம்ப நேரம் ஆகுது. வளையல் கடையெல்லாம் மூடிட்டு போயிடுவாங்க மாமா. சரி வரேன். மாமனுக்கு செய்தி ஒண்ணு சொல்லணும். அவன் ஆசையில இங்க கிள்ளணும். மாமா இன்னும் என்ன மாமா பண்ற? சீக்கிரம் வா மாமா. இருடி வரேன். என்ன குண்டூசி? ஏய், கொஞ்சம் டீசெண்டா பேசுடி. இழுத்து இழுத்துக்கிட்டு ஏன் கிளவி மாதிரி பேசுற? சின்ன வயசுல இருந்து மாமா மாமா அப்படின்னு வளர்ந்துட்டேன். 8வது வரைக்கும் ஆளு பாசு போட்டு விட்டாங்க. 9வதுல உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஒன்னு நினைச்சு நான் தானே மாமா நான் பரிச்சை எழுதி பாஸ் பண்ணாம பெயிலா போய் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுட்டேன். இல்லைன்னா நானும் ஒன்ன மாதிரி காலேஜ் போயிருப்பேன். காலேஜ் போய் படிக்கலன்னு என்ன பிடிக்கலையா மாமா உனக்கு? ஏம்மா தாயே, வா போலாம். மாமா முதல்ல போன நீயா எனக்கு சேலை ஒன்று வாங்கிட்ட மாமா. இது எங்க அப்பத்தா சேலை. உங்க அம்மாவும் இது வரைக்கும் எடுத்து தரல, உங்க அப்பாவும் எடுத்து தரல. நீங்க தான் தாய் மாமா விடு, அவங்கள விடு மாமா. இனிமே நீ தாய் மாமா பையன், என் புருஷனாக்க போற. எனக்கு ஆசை மாமா, எனக்கு ஆசையா ஒரு சேலை மட்டும் வாங்கிட்டா மாமா. இப்படி நீ பேசிக்கிட்டே இருந்தா கடையை மூடிடுவாங்க குண்டூசி. நட பஸ்ட்.
சரி மாமா. மாமா, வெளியில செப்பலா கிடந்துச்சு நிறையா. யாரோடது? அதுவா, அதான் இந்த வீட்ல ஒரு தீர்ப்பாளே மகா, அவளோட மாமியாரு நாத்தனாரும் வந்திருக்காங்க. ஐயோ, நான் பார்க்கலையே. ஐயோ, நாத்தனாரோட மாமியாரா? சரி சரி மாமா, திருவிழாக்கு போயிட்டு வந்து நாத்தனாருக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். கல்யாணம் பண்ணிட்டாலாமே மாமா. சரி மாமா, இரு வரேன். ஏய், என்கிட்ட பேசணும்னா அவங்கள்ட்ட பேசக்கூடாது, புரியுதா? மாமா, போ மாமா. உன் குடும்பத்துல எல்லாரும் பொறாம பிடிச்ச நாய்ங்க. தூ. ஏய், அப்ப நான் வரமாட்டேன். சரி மாமா, நம்ம கடையை முடிவாங்க வா மாமா. ம். மாமா மாமா மாமா, அச்சுக்கிரீம் வாங்கிட்டா மாமா. எனக்கு அச்சுக்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் மாமா. குண்டூசி, சளி பிடிக்கும், வேண்டாம் குண்டூசி. ஏய் குண்டூசி, என்னாச்சு? என்னடி புதுசு புதுசா சொல்ற? அழுதா சளி பிடிக்குமா? போய் போய் வாங்கிக்க போ. மாமா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி 2 பேரும் சாப்பிடலாம் மாமா. ரொம்ப நல்லா ஆசை மாமா. மாமா, 2 வேணா 1 வாங்கிக்கலாம் மாமா. சாரி, எனக்கு வேண்டாம் குண்டூசி. உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு. எனக்கு சளி பிடிச்சி நான் வந்து காய்ச்சல் வந்தா பரவாயில்லையா? உனக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது மாமா. நான் மட்டும் சாப்பிட்டு தொலைகிறேன். ஆசைப்பட்டு கேட்டேன் மாமா. சரி மாமா. கடையை மூடிடுவாங்க, வாங்கி சாப்பிடு. சரி மாமா. மாமா, இந்தா எனக்கு ஐஸ்கிரீம் தானே. மாமா வேற கடைக்கு போலாம். நீ திருவிழாக்கு கூட்டிட்டு வந்தியா? ஏன் குண்டூசி கோயிலுக்கு கூட்டிட்டு போகாம கடை வீதிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? மாமா, போ மாமா. இன்னைக்கு தான் 2 பேரும் வெளியே வந்திருக்கோம். ஆசையா உன் கையை பிடிச்சி ஊரு சுத்தலாம்னா ரொம்ப தான் குழப்பிய மாமா. என்ன பெத்தா, உங்க அத்தை மாமாக்கு அறிவில்லை. ஒன்ன பெத்தா, எங்க அத்தை மாமனுக்கு அறிவில்லை. இருந்திருந்தா இந்நேரம் நம்மளுக்கு கட்டி வச்சிருப்பாங்க கண்ணாலம். இந்நேரம் நம்மளும் பிள்ளைங்களை தூக்கிட்டு கடை வீதியை சுத்தி இருக்கலாம். பொம்மைக்காரனை வாங்கி அதுங்களுக்கு கொடுத்து விளையாண்டுருக்கலாம். என்ன பண்றது, காலமோட கடைசியில ஒண்ணு நடக்குது. மாமா மாமா, உனக்கு என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை வேணுமா? சொல்லு மாமா, எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு பையன் வேணும் மாமா. ஏய் சீ நட. குண்டூசி அழுகாத ப்ளீஸ். நீ அழுகுறதும் தெரியல, சிரிக்கிறதும் தெரியல. இனிமே போற வரைக்கும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கோ. வா குண்டூசி. மாமா, என்ன பிடிக்கலன்னா சொல்லு மாமா. நான் வீட்டை பார்த்து போயிடுறேன். அப்படிலாம் இல்ல, நீ தான் என் மனைவியாக போற. அப்புறம் என்ன, வா. ஆமா மாமா. ஆ, சரி மாமா. வா மாமா போலாம். குண்டூசி, வளையல் வாங்கிக்கிறியா? மாமா, நீ ஏன் மாமா கேக்குற? மாமா, நீ ஆசைப்பட்டு கேட்கும்போது நான் வேணான்னு எப்படி மாமா சொல்லுவேன்? மாமா, எனக்கு வளையல் வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சா மாமா? இல்ல, ஒரு படத்துல பாத்திருக்கியா? வளையல் வாங்கிட்டு போயிட்டு ஹீரோயின் கையில மாட்டும்போது ஒரு பாட்டு வருமே, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதான் வளையல பார்த்தோன்னே அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. உனக்கு வேணுமா? மாமா, அந்த பாட்டு பாடிக்கிட்டே எனக்கு வாங்கித்தா மாமா. காதல் வெண்ணிலா கையில் சேருமா? போதும் மாமா. வாங்கி போட்டாதான் மாமா தெரியும் சேருமா சேராதுன்னு. மாமாமா, வளையல வாங்கி உன் கையினால எனக்கு என் கையில போட்டு விடு மாமா. மாமா, ஐ லவ் யூ மாமா. லவ்வா, இங்க பாரு குண்டூசி. நீ அத்தை பொண்ணு தான், ஆனா எனக்கு லவ்வெல்லாம் இல்ல. போ மாமா, நீ ரொம்ப நடிக்கிற. என்ன மாமா, நீ குளிக்கும்போது உனக்கு நான் முதுகெல்லாம் தேய்ச்சி விடலான்ட்டு இருந்தேன். நீ என்னவோ இப்படி கொணட்டுற. ஏன் மாமா? மாமா, நீ வேணா பாரு. நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ கூப்பிடாமலே உன் பக்கத்துல நிப்ப மாமா. ஓடி வந்து உன்னை குளிப்பாட்டுவேன், தலை தோட்டி விடுவேன், சோறு ஊட்டி விடுவேன். இன்னும் பாரு மாமா, துணிமணி கூட நான் தான் போட்டு விடுவேன் மாமா. எனக்கு வளையல் வாங்க காசு இல்ல, வா வேற கடைக்கு போலாம். என்ன மாமா? எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, வாடி போலாம். மாமா, ஆசையா இப்பதான் வந்திருக்கேன். ஐஸ்கிரீமும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்ப இப்படி பண்ற மாமா. கோவமா இருக்கு, நான் போறேன். போ மாமா. சரி சரி, கோவப்படாத, வா. மாமா, ஆசையா கேக்குறேன் மாமா. நான் கட்டியிருக்க சாலை 40வது. இந்த
ஏய் குண்டூசி, அதுக்கு என்ன, நீ எத்தனை புடவை வேணா எடுத்துக்கோ, நான் உனக்கு வாங்கி தரேன். இல்லம்மா, நீங்க நான் வயசுக்கு வந்த பக்கோட்டா எனக்கு தாமணி பாவாடை தான் எடுத்து கொடுத்தீங்க. அதனால கடமைக்கு சொன்னா சேலை எடுத்து தரேன்னு சொல்றீங்க. முறைக்கு இல்லைன்னா எனக்கு சேலை எடுத்து தர மாட்டேதானே மாமா? சேச்சே, இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற. என்ன குண்டூசி, எடுத்துக்கோ, சேலை எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மாமா. மாமா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க புருஷன் சின்னோண்டு 250 ரூபா புடவை எடுத்து கொடுத்தா கூட ரொம்ப ஆசையா வாங்கி கட்டிக்குவாங்க மாமா. ஏன் தெரியுமா? அவங்க புருஷன் மேல அவ்வளோ ஆசை பண்ணட்டீங்களுக்கு. அப்படித்தான் மாமா, நீ எனக்கு ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. மாமா, நீ எடுத்து கொடுத்த புடவை எங்கேயும் போயிட்டு தூசி படக்கூடாது. அதனால நம்ம அந்த புடவை எடுத்துட்டு நான் வீட்டை பார்த்து போறேன். நீயும் வீட்டுக்கு போ மாமா. எனக்கு இதுவே போகும் சந்தோஷம். அப்படியா, நான் வீட்டுக்கு போட்டா? மாமா, நீ சேலை எடுத்துக்கிட்டு எனக்கு போதும் மாமா. எடுத்துட்டு வீட்டுக்கு போலாமா? ரொம்ப சந்தோஷம்டா சாமி. ஓகே குண்டூசி, சேலை எடு. மாமா, ரேணு, இந்த பிளேஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏங்க, இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த மாதிரி பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணி வரதுனால குட்டி பேபிக்கு ஏதாவது ஆயிருமோனோ எனக்கு பயமா இருக்கு. ரேணு, வயிற்றுல குழந்தைங்க இருக்கும்போது இந்த மாதிரி அமைதியான இடத்துலலாம் போய் உட்காரணும்டா. அப்பதான் நேச்சுரல் காற்று சுவாசிக்க முடியும், குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். அவன் பாரேன், பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இயற்கை சூழலை ரொம்ப விரும்புவான். நல்ல அப்பா. இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணி வச்சிருக்கீங்களே. இல்லை ரேணு, இது எத்தனை வருஷம் ஏக்கம். நமக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுதுடி. குழந்தை இல்லாமல் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் எத்தனை தடவை ஏறி இறங்கியிருப்போம். செக்கப்பில் ஒன்றும் இல்லைன்னு கேட்டு கேட்டு மனசே வெறுத்து போன நேரத்தில் கடவுளாக கொடுத்த பொக்கிஷம்டி. ஆமாங்க, குழந்தை இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதை இப்போ நினைச்சாலும் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குங்க. அதெல்லாம் கூட விடு. நீ ரோட்ல நடந்து போகும்போது குழந்தை இல்லாதவன்னு உன்னை எத்தனை பேர் பேசுனாங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, என்ன பாவம் பண்ணாலும் குழந்தையே இல்லைன்னு உன்னை ஒவ்வொரு தடவையும் பேசும்போது நான் எப்படி நொந்திருப்பேன் தெரியுமா? என்னங்க, பழசெல்லாம் நினைச்சு நீங்க ஏங்க வருத்தப்பட்டுக்கிறீங்க? எனக்கு இப்போ அந்த மாதிரி வருத்தம் எதுவுமே இல்லை தெரியுமா? ஏன்னா என் வயிற்றுல குட்டி இருக்கு, தங்க குட்டி, சிங்க குட்டி இருக்கு. அது என்னை வருத்தப்படவே விடலைங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அதை நினைச்சு. 1000 பேர் 1000 பேசியிருந்தாலும் ரேணு, எங்கள் அம்மா உன்னை எப்படியாவது வெட்டி விட சொன்னாங்க தெரியுமா? என்கிட்ட வெட்டி விட்டுட்டு சொந்தத்தில் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா, எதுக்குடா குழந்தை இல்லாதவளை வச்சிருக்கேன்னு எங்கள் அம்மா என்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க தெரியுமா? உன்கிட்ட ஆனால் சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு சொல்லவே இல்லை. ஆ, குழந்தை இல்லைனா ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் பேசுவாங்களா? ஆமாங்க, கடவுள் கொடுக்குற நேரத்தில் தான் கொடுப்பாரு, எல்லா நேரத்துலையும் கிடைக்குமாங்க? ஆனால் என்ன, கடவுள் கொடுக்குற நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணணுங்க. கல்யாணம் சீக்கிரம் பண்ணி குழந்தைய கடவுள் லேட்டாக கொடுத்துட்டாருன்னா வாழ்க்கையே வெறுத்து போயிருங்க. கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் கூனி குறுகி மூளையில் ரொம்ப நாள் உட்காந்துருக்கேங்க. குழந்தை இல்லைன்னா வாழ்க்கையில் இல்லைங்க. ரேணு, வசதி வாய்ப்பெல்லாம் அப்புறம் தான் ரேணு. கல்யாணம் ஆனால் காலங்காலத்தில் குழந்தை பெற்றுக்கணும். கடவுள் கொடுக்கும்போது தான் கொடுப்பாரு. ஆனால் கிடைக்கிற குழந்தைய நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. குழந்தை இல்லாத வாழ்க்கையே இல்லை. குழந்தை நம்ம தேடும்போது கண்டிப்பாக கிடைக்காது. கடவுள் கொடுக்கும்போதே நம்ம பிடிச்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அப்படின்னா அது குழந்தைங்க மட்டும்தான். இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. என்னது இது? குழந்தை இல்லைன்னா ராஜகுமார் அவங்க அம்மாவும் நம்மளை வெட்டி விட்டுருவாங்களா? இதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே. குழந்தை பெற்றுக்கணுன்னு குழந்தைக்காக இவ்வளோ நடக்குமா? ஐயோ. என்னங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் ஃப்ரெண்டு சாரு அப்படிதாங்க. அவங்க வீட்டுக்காரு ரொம்ப பிஸ்னஸில் லாஸ் ஆகி உட்காந்துட்டாரு. கையில் பணம் இல்லைன்ட்டு இவ அவர் கூட இருக்கும்போதெல்லாம் கருத்தடை மாத்திரை யூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் வசதி வந்ததுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்கலங்க. அவளும் நல்லபடியாக ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகணுங்க. அதான் என்னோட ஆசை. ஏய் ரேணு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உனக்கு வேண்டாம். சொல்கிறத கேளு. பிஸ்னஸில் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், லாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து போகும். அதுக்காக கருத்தடை மாத்திரை யூஸ் பண்ணுறதுலாம் தப்பு இல்லையா? குழந்தை அது ஒரு வரண்டி. நமக்கு தான் தெரியும் எத்தனை வருஷம் ஏங்கிருப்போன்ட்டு. தள்ளி போடக்கூடாது எதையும். ஆனால் இதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் நல்ல நாள் தான். அதான் என்னோட பாப்பா வந்துருச்சுல்ல. தம்பி தான் இருக்கா, குட்டி தம்பி. உங்களை மாதிரி
மாதிரி ஒரு பையன் தான் பெற்றுக்கணும். ஏய், பொண்ணு தான், எனக்கு பொண்ணு தாண்டி வேணும். பொண்ணு மட்டும் பெத்து கொடுக்கல உனக்கு நான் ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டேன். இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. அதெல்லாம் முடியாது, எனக்கு பையன் தான் வேணும். என் பையன் வந்தால் தான் அம்மா அம்மான்னு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பான். அதுக்கப்புறம் உங்களோட உதவி யாருக்கு தேவை? எனக்கு பையன் தான். ஏய், எனக்கு எந்த வித சப்போர்ட்டும் இல்லடி. எனக்கு பொண்ணு தான் வேணும். என் பொண்ணு வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டதும் எனக்கு அப்படியே எல்லா வேலையும் தூக்கி எரிஞ்சிட்டு என் பொண்ணு கிட்ட ஓடிடுவேன். என் பொண்ணு தான் எனக்கு உலகமே. தயவு செஞ்சு பொண்ணை பெற்று கொடுத்துரு வேணும். முடியாது முடியாது, போங்க. குழந்தை நமக்கும் வேணும்ல. இதை பற்றி ராஜகுமார்கிட்ட போயிட்டு பேசலாமா? குழந்தை நமக்கு பிறக்குமா? ஏற்கனவே நான் பிறந்தே அனாதையாக வளர்ந்தேன். எனக்கும் ஒரு குழந்தை பிறந்து ராஜ்குமாருக்கும் எனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என் குடும்பத்தோட ராசியா என்னன்னு தெரியல. நான் பிறந்ததுமே எங்கள் அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களே. அந்த மாதிரி நானும் கர்ப்பமாகி குழந்தை பெற்று எனக்கும் ராஜ்குமாருக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் குழந்தைய யார் வளர்ப்பா? என் குழந்தை இந்த உலகத்தில் அப்பா அம்மா இல்லாமல் வளரணுமா? ஐயோ, அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கே. என்ன பண்றது? குழந்தை முக்கியமா இல்லை ராஜகுமார் முக்கியமான்னு பார்த்தா எனக்கு ராஜகுமார் போதும். என் குழந்தை பிறந்து அப்பா அம்மா இல்லாமல் வளர்றதுக்கு அது பிறக்கவே இருக்கலாம். எனக்கு குழந்தைய பிறந்தது பாவத்தை தான் அனுபவிக்கும், என்ன மாதிரி கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தை நான் என் குழந்தைக்கு கொடுக்க விரும்பல. அதுக்கு ராஜகுமார் உயிரோட இருப்பார், என் கூட இருப்பார். எனக்கு அவர் போதும். அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அம்மா இருக்கு. அந்த குருவி கூட்ட கலைக்க நான் விரும்பல. ரேணு, டைம் ஆச்சுடி. நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வரட்டா? பேக் அங்கே இருக்கு. ஜூஸ் மட்டும் கொஞ்சம் குடியேன். வேண்டாங்க, வயிறு ஃபுல்லாக இருக்கு. என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தீங்க, இப்போ உடனே ஆம்லா ஜூஸா? வேண்டாங்க. இந்த மாதிரி ஓமுடி மாதிரி என் பொண்ணுக்கு வளர்ந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் ஆம்லா ஜூஸ் குடிச்சின்னா என் பொண்ணுக்கு முடி நல்ல கருப்பாக வளரும். என் பொண்ணுக்கு நல்லா அழகாக கருங்கருன்னு முடி நீளமாக இருக்கும். என்னங்க, வர வர என் மேலே பாசமே இல்லைங்க. உங்கள் பொண்ணு உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சு. ஏங்க, ஒருவேளை பையன் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலுமே எனக்கு என்ன முடி இருக்கோ அதுதான் உங்கள் பொண்ணுக்கும் வரும். ஏ வேண்டி ரேணு, கொன்னுடுவேன். என் பொண்ணுக்கு மட்டும் ஓம் மாதிரி முடி வந்துச்சு ஒன்று தான் அடிப்பேன். அதுக்கு தாண்டி ஆம்லா ஜூஸ் குடிக்கணுங்கிறது. போய் எடுத்துகிட்டு வரவா? ஓகே, ஆனால் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குங்க. வேண்டாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுமே. ஆப்பிள் ஜூஸ் குடிச்சது இன்னொரு மாதிரி இருக்குங்க, டைஜஷன் ஆகலைங்க. சரி, 10 மினிட் தான். ஆனால் நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன், குடிக்கணும். நான் போய் எடுத்துகிட்டு வரதுக்கே 10 மினிட்ஸ் ஆகும். இங்கேயே உட்காந்துரு, சரியா? சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இல்லை, சாரிங்க, ஹேண்ட்பேக் வச்சுருப்பீங்க, வாட்டர் ஏதாவது கிடைக்குமேனு கூப்பிட்டீங்க. என் ஹஸ்பண்டு ஜூஸ் எடுக்க போயிருக்காரு, தண்ணி தாகமாக இருக்க மாதிரி இருக்கு, எடுத்துட்டு வான்னு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதான் நீங்கள் வச்சுருப்பீங்களேன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேங்க. ஆனால் சாரிங்க, உங்கள் கையில் எதுவும் இல்லைன்னு கவனிக்கலைங்க. இல்லை பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது? எதுக்கு சாரிலாம் சொல்கிறீங்க? உங்கள் குட் நேம் என்ன? மகா. நைஸ் நேம். ஆமாம், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு. என்னங்க, என்னாச்சு? ஏங்க, இயற்கை சூழலை ரசிக்க தானேங்க இங்கே வரோம். ஆனால் இங்கே வந்து அழுதுகிட்டே இருக்கீங்களே, ஏதாவது உங்களுக்குள்ள ப்ராப்ளமா? நீங்கள் மேரீடாங்க? ஆமாங்க, நான் மேரீடு தான். ஆனால் என்னங்க? இல்லை, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்கணும்னு கேட்கல, நான் சும்மா யதார்த்தமாக இந்த பக்கம் வந்தேன், அப்போ கேட்டேன். ஐயோ, பொதுவான ஒரு இடத்துல பேசும்போது 4 பேர் கேட்க தான் செய்வாங்க. 4 பேர் கேட்குற அளவுக்கு தான் நாங்களும் பேசணும். தப்பாக எதுவும் பேசல, இது தெரிஞ்சுக்கிறனால ஒன்றும் தப்பும் இல்லைங்க. என்னங்க, உங்களுக்கும் குழந்தை எதுவும் இல்லையா? கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? தப்பாக எடுத்துக்காதீங்க, சும்மா கேட்குறேன். கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு கொஞ்ச நாள் தாங்க ஆகுது, 2 வீக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த 2 வீக்கில் என் குழந்தைய பற்றி நான் யோசிக்கவே இல்லைங்க. என்னங்க,
2 வாரம் தானேங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்கும். சாரி, நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. என்னாச்சு உங்களுக்கு? இல்லைங்க, எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரியா இருந்தாலும் நான் பிறந்ததும் அம்மா அப்பாவை இழந்துட்டேங்க. அந்த மாதிரி எனக்கும் குழந்தை பிறந்தா எனக்கும் என் கணவருக்கும் ஏதாவது ஆகி என் குழந்தை இந்த உலகத்தில் தாய் தகப்பு இல்லாமல் வளருமோன்னு பயமாக இருக்குங்க. அதனாலவோ என்னவோ நான் குழந்தைய பற்றி யோசிக்கலைங்க.